மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து வச்ச சீமானே. அந்த சீமான்கிற பேர் உங்களுக்கு கரெக்டாக பொருந்தும். எப்படின்னு கேட்டோம்னா, தலைவர் பிரபாகரனை வச்சு திரள் நிதி அப்படிங்கிற வாங்கி நிறைய காசு சேர்த்துட்டீங்கப்பா. அதுக்கெல்லாம் ஒரு ஒரு திறமை தான் வேணும். என்ன கேட்டோம்னா, இங்கிட்டு அவங்களுக்கு தகுன்னு பேசுகிறீங்க, இங்கிட்டு இவங்களுக்கு தனி பேசுகிறீங்க, இங்கிட்டு ஏடிஎம்க்கு பேசுகிறீங்க. இப்படியே பேசி காசுகளை நிறைய சேர்த்துக்கிட்டீங்க. உங்களுக்கு வசதி வாய்ப்பு எதுவும் கம்மி இல்லைப்பா. என்ன பாருங்க, இப்போதைக்கு விருதுநகரில் கூட 125 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டிருக்கேன்னு சொல்லி பரவல நியூஸு. அது தெரிஞ்சுக்கிட்டே நான் சொல்ல வரேன். வாங்கிக்கங்க. நிறைய பேர் வாங்கி வச்சுருக்காங்க. எல்லா அமைச்சர்களும் எல்லாமே வாங்கி நிறைய சொத்து சொத்தை சேர்த்து வச்சுருக்காங்க. அப்போ உங்களுக்கு பார்த்தோம்னா வெள்ளைப்பானையில் விரல விட்டால் விரல் சும்மா இருப்பீங்களா? உங்களுக்கு ஆசை காசை வாங்கி வச்சுருக்கீங்க, ரைட்டு. ஆனால் உங்கள் தொகுதி மக்கள் இந்த எலெக்ஷனில் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, 4% அளவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கல்ல. அப்போ உங்கள் மேலே பாசம் வச்சு ஒரு மரியாதை வச்சு ஏதோ நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நினச்சானே உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன் அந்த மக்களுக்கு நீங்கள் எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க? ஏன் நான் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 4 பேர்னாச்சும் நாங்கள் எம்எல்ஏ போயிருந்தோம்னா இன்றைக்கி அந்த அந்த இடத்துல நடக்கிறதே வேறு. அங்கே இருக்கிறப்போ நான் வெளியே தள்ளிடுவேன் அப்படின்னு வாய்ச்சம்பந்தே பேசுகிறீங்க. ஒரு ஷீட் வந்தீங்களா? வரலை. ஆனாலும் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டாங்களா? உங்கள் தொகுதியில் இருக்க மக்களுக்கு ஏதாச்சும் செய்யுங்க. இனிமேனாச்சும் அடுத்த எலெக்ஷனுக்குனாச்சும் சரி, நம்மளுக்கு சீமா நல்லா செஞ்சுருக்காரு, நம்ம ஏதாச்சும் அவங்களை அடுத்த தடவை நம்மளுக்கு ஜெயிக்க வச்சு இன்னும் 2 ஷீட் கொண்டாந்துன்னு உங்கள் மேலே மரியாதை வைப்பாங்க. அதை விட்டுவிட்டு என்ன கேட்டோம்னா, என்ன மீட்டிங் போட்டாலும் சரி, முள்ளிவாய்க்கால் மீட்டிங் போட்டிங்கன்னா முள்ளிவாய்க்காலை மட்டும் பேச மாட்டீங்க. ஆச்சா ஓட்டோட்டம் ஓடியாந்து தாவேக்கா முதலமைச்சர் நின்றுறீங்க. விஜய் இப்படி பண்ணுறாரு, விஜய் அப்படி பண்ணுறாரு. அடுத்தவங்களை புறம் பேசிகிட்டே இருக்காதிங்கப்பா. ஒருத்தர் நல்லது செய்கிறானா அந்த நல்லதை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், எதிர்கட்சியாக இருந்தாலும் நம்ம சொன்னதை அவர் இது பண்ணிக்கிட்டு நம்மளுக்காண்டி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப உங்கள் மேலே மரியாதையும் ஒரு அன்பும் வரும். அதை விட்டுவிட்டு உங்கள் கூடவே இருக்க பார்த்துங்க, செவ்வால கூடவே இருக்கேடா, ஒரு புத்திமதி சொல்லக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சவுக்கு. அது என்ன பண்ணுறது தெரியுமா? சவுக்கு உங்களை வச்சு தெரியும், உங்களுக்கு தெரியாமல் உங்களை அடிச்சுக்கிட்டே கிடக்கு. இந்த வாணியும் சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பாங்கப்பா. சிவந்தமன் படத்தில் நடிச்சிருப்பாங்க. பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை, அந்த படத்தில் பார்த்தோம்னா சிவாஜி கணேசன் வாணியம்மாவை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி இந்த சவுக்கு உங்களை அடிச்சுக்கிட்டே இருக்குது. அது உங்களுக்கு தெரியலை. இங்கிட்ட அடிச்சுக்கிட்டே என்ன விட்டுக்கு உங்களை கெட்ட பேரை உண்டாக்கிட்டே இருக்குது. இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன கேட்டோம்னா, கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு போய் மீட்டிங்கில் பேசுறது, என்ன எங்கிட்ட வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு இன்னொருத்தவங்க அகைன்ஸ்டாக பேசுறது, இந்த பேச்சை மட்டும் நீங்கள் குறைச்சிருங்க. குறைச்சிட்டிங்கனாவே நல்ல பிள்ளைன்னு பேர் எடுத்துருவீங்க. நாட்டுக்கு நல்லது செய்யனாலும் உங்களை நம்பி மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணும். இவ்வளோ காசு பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க சீமான்? கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாருமே காசு பணம் சேர்த்து வச்சுங்களேன். ஒரு நாள் நம்ம இறப்புக்கு பிறகு எல்லாருமே போகிறது மண்ணுக்குள்ளே தான் போகிறோம். மண்ணுக்குள்ளே போகிறவங்களும் இருக்காங்க, எரியூட்டப்பட்டு சாம்பலா போகிறவங்க இருக்காங்க. எரிச்சவரி கிடைக்கிற சாம்பல் எவ்வளோ தெரியுமா? 2.5 கிலோ சாம்பல் தான். அதுக்கு எதுக்கு இவ்வளோ காசு பணம்? கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை சேர்ந்து எல்லாருமே இதெல்லாம் யோசிக்கணும். சிறுபான்மை மக்களுக்காக தான் நான் பேசுகிறேன், ரைட்? நீங்கள் பேசுகிறீங்க. பேசுகிற இடத்துல எங்கே நாச்சும் மக்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுகிறீங்களா? டேய் பரதேசி பைய மக்களா, கிறுக்கு பைய மக்களா, லூசு பைய மக்களா அப்படி பேசுகிறீங்க. அப்புறம் நாங்கள் லூசுகளா? நாங்கள் பரதேசியா? நாங்கள் பரதேசி யாருக்கு காரணமே நீங்கள் தானே. உங்களை மாதிரி ஆளுகள் தானே நாங்கள் பரதேசியை உட்காந்துருக்கோம் நம்பி லூசு பையன்னு சொல்கிறீங்க. ஆமாம், லூஸாக இருக்குன்னு தெரியாதனமா உங்களுக்கு 4% மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் கரெக்டாக தான் எங்களை யூகம் பண்ணியிருக்கீங்க. இன்னுமே நாங்கள் தெளிவாயிடுவோம். இந்த 4% கூட அடுத்தோட ஒன்றுமே இருக்காது. இப்போவே என்ன பண்ணீங்க? ஐயோ சீமான் அண்ணன் விட்டு பெட்டி என்ன இருக்கீங்க என்ன உங்களை 50 பேர் கலாச்சத்தில் நாங்கள் நீ அதுக்கு அந்த இதுக்கு இதே வராது. நீங்கள் எத்தனை தடவை கத்தினாலும் 15 வருஷமாக கத்திட்டோம்னு சொல்கிறீங்க. நீ அடுத்து நீங்கள் கத்திக்கிட்டே இருந்தாலும் அடுத்து வர 30 வருஷத்துக்கும் தாவேகால இருக்கிற தலைவர் தான் முதலமைச்சராக இருப்பாருங்கிறது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாங்க, அதை நல்லபடியாக வளர்த்து கொண்டு வாங்கப்பா. அதனாச்சும் நல்லபடியாக செய்யுங்க. மற்றபடி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்ப்பா.